ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் எல்லாமே பேசும். டுடே ஷேர் மார்க்கெட் எப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க போகலாம். டுடே நிஃப்டி வழக்கம் போல் கொஞ்சம் இறங்கி தான் ட்ரேட் ஆச்சு. ஏன்னா மார்க்கெட் ஃபியர், ட்ரம்ப் டென்ஷன், அவர் என்ன டிராஃபிக் போடுவார்ன்றது யாருக்கும் ஒன்றும் இந்தியாவுக்குன்றது கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. அவர் சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா மாதிரி கண்ட்ரிக்கே நல்ல டிராஃபிக் போடுறாரு. ஸோ 30%ன்றது இந்தியான்னு மாதிரி கண்ட்ரிக்கு போட்டாங்கன்னா நம்ம எக்கனாமிக் வந்து கண்டிப்பாக ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் டவுனாக தான் இருக்குது. அப்புறம் இதில் இருக்க டாப் கம்பெனி பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஒன் ஆஃப் த டாப் கம்பெனி. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்க ஜியோ தனியாக போகிறதுல இருக்க டென்ஷனு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஹெச்டிபி ஃபினான்ஷியல்ஸ் தனியாக போனது, டிசிஎஸ் ரிசல்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதே. அதோட ரிசல்ட் நல்லபடியாக வரல, வெறும் 6% ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. இது வந்து மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக பத்தாது. ஸோ அதனால் அடிச்சிட்டாங்க. பாரதி ஏர்டெல் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்க டெலிகாம் கம்பெனி இருக்க டியூஸ்க்கு கவர்மெண்ட் எந்த விதமான கிளாரிட்டியும் தராமல் இருக்குது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக டவுனில் தான் இருக்குது. ஸோ இதனால தான் நிஃப்டி 50 கொஞ்சம் டவுனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்க இந்துஸ்தான் யூனிலிவர், இதில் வந்து புதுசாக வந்து பிரியான்றவங்க வந்து எம்டியாக வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இது மார்க்கெட் வந்து அப்ரிஷியேஷன் பண்ணி ஏற்றிருக்கு. எஃப்எம்சிஜி ஆல்ரெடி டென்ஷன் அண்ட் ப்ரெஷர்ஸில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஐடிசி 1-2ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். எப்போ 300 கீழே வருதோ கொஞ்சம் நிறையவே கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இதோட சப்போர்ட் வந்து 390 கிட்டே இருக்குது. ஸோ 390 to 400 வந்து இது வந்ததுன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். இது திருப்பி வருமானது ஒரு டவுட்டு தான். பட் வந்தால் ஒன் டைம் வரலாம். கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். பேட் எப்போ சேல் பண்ணணும் அது நமக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு நிஃப்டி ஃபார்மா ட்ரம்ப் டென்ஷனால் அதிகமாக பாதிக்கப்படுற கம்பெனி செக்டரில் ஒன் ஆஃப் த செக்டர். இதில் நம்மளோட அதிகமாக பார்க்குற ஸ்டாக் நாட்கோ. நேற்று நல்லா ஏற்றின ஸ்டாக்கை இன்றைக்கி நல்லா இறக்கிருக்கிறாங்க. ஸோ இதில் கன்சிடர் பண்ணலாமான்னா வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 900 கீழே போச்சுன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக 800 கீழே போகுமானா டவுட்டு தான். அப்படி போச்சுன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். தயங்காதீங்க. இதுக்கான நியூஸ் வரும்போது இது கண்டிப்பாக மேலே போகும். அது இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல கம்பெனி, டெப்ரி கம்பெனி. இந்த டெப்த் இல்லைனாலே நம்ம கன்சிடர் பண்ணலாம். டாக்டர் ரேட்லாம் கன்சிடர் பண்ணால் இன்னும் $100 இறங்கணும். கிளென்மார்க்கு நல்லா மேலே போச்சு. மேன்கைண்டு ஒன் ஆஃப் த வாட்ச் லிஸ்ட்டில் போடுங்க. ஆனால் கன்சிடர் பண்ணுங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கேற்ற மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியலோட இது தகுதிக்கேற்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு சிலர் நல்ல மார்க்கெட் கேப்பில் இருக்க கம்பெனி கன்சிடர் பண்ணால் மேன்கைண்ட்லாம் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐடியை பற்றி சொல்லணும்னா எல்லாரோட பேஸுமே ஐடியில் இருக்குது. இப்போதைக்கு நம்மளோட பேஸ் ஃபுல்லாகவே வந்து யூஎஸ்ஐ பேஸ் பண்ணி தான் இருக்குது ஐடின்றது. அவர் ஐடியில் வந்து கை வைப்பாருன்றது ஒன் ஆஃப் த டாக்காக தான் இருக்குது. அதனால தான் இதில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே இறங்கியிருக்குது. மேஜராக வந்து நேற்று வந்து டிசிஎஸ் ஒரு ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டு வர ஐடி ஸ்டாக்ஸில் ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்டாக்ஸு. ஸோ அது இறங்கி இருக்கனால ஆப்வியஸாக இது மார்க்கெட் வந்து இது இறங்கி இருக்குது. ஸோ வழக்கம் போல் லாஸ்ட் குவார்ட்டர்னு பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே அந்தளவுக்கு ரிசல்ட் தரல. விப்ரோ அப்புறம் வந்து நம்மளோட ஹெச்சிஎல் நல்ல ரிசல்ட்டு கொடுத்தது. ஏன்னா கன்சிடர் பண்ணணுன்னா ஹெச்சிஎல் கன்சிடர் பண்ணுங்கள். அது ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து போன வாட்டி நல்ல ரிசல்ட் கொடுத்தது. மற்றபடி ரிசல்ட் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. டெக்கம்லாம் கன்சிடர் பண்ணுன்னா ரொம்ப யோசித்து கன்சிடர் பண்ணுங்கள். அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய வந்து ஸ்லோ டவுன் வர மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவே ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து அவங்கள விட்டு போகிறதுக்கு சில சான்சஸ் கண்டிப்பாக ஆகிடுச்சு. ஒரு 3 மந்தில் அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து கன்சிடர் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் அப்படியே கன்சிடர் பண்ணனாலும் இதில் வந்து இப்போத்துக்கு வெயிட் பண்ணி விப்ரோ மாதிரி ஸ்டாக்ஸை 1-2ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ரொம்ப நாள் பேசாத ஒரு ஸ்டாக் கோல்டை பற்றி பேச வேண்டிய டைம் வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி ஒரு ஏற்றம் வருது. கண்டிப்பாக இதில் ஏற்றன்றது கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா யூஎஸோட ஃபெட்டும் வந்து பாசிட்டிவாக சிக்னல் தராங்க. எப்போல்லாம் நம்ம வந்து கோல்டு வந்து அன்சர்டனிட்டி ஃபீல் பண்ணுதோ, ஏன்னா ட்ரேட் வார்ஸ் அண்டு ஆயில் ரிலேட்டட் ஹைக்ஸ் அண்டு வார்ஸ் எந்த டென்ஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஏறப்போது நம்ம கோல்டு தான். அதுக்கேற்ற மாதிரி ஃபெட்டும் வந்து இந்த மந்தோட எண்டில் ஒரு மீட்டிங் வரப்போகுது. அந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக ரேட் கட் பண்ணுவாங்கன்றதான் நியூஸு. நம்ம வந்து ஃபெட் வந்து இப்போ இருக்கிற பார்ட்டிக்கு ஆப்போசிட் பார்ட்டி ரேட் கட் பண்ண மாட்டான்னு அப்படின்னு நம்ம ஒரு நினப்பில் இருந்தால் அதை கண்டிப்பாக தப்பு. நம்ம யூஎஸ்காரங்களை நம்புறது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம இப்போவே இதை கன்சிடர் பண்ணுறது ஒன் ஆஃப் த குட் டைம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நானும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன் பண்ண மாதிரி கோல்டு வாங்குறது வந்து என்றைக்குமே இதாகாது. நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அடிஷ்னல் டாபிக் வந்து ஐபிஓ. ஒன் ஆஃப் த ஐபிஓ தான் வந்து இந்த ட்ராவல் ஃபுட் சர்வீஸ். யாரெல்லாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல.
ஆனால் இது வந்து ரொம்ப கம்மியாக தான் ரீட்டைல் ஆப்ஷனால் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. பட் இதை வந்து நான் சொல்லணும்னா இந்த யார் யாரெல்லாம் லெஃப்ட் விட்டீங்களோ அவங்களாம் கங்க்ராச்சுலேஷன். இது கண்டிப்பாக வந்து மார்க்கெட் இருக்கிற பொசிஷனுக்கு கண்டிப்பாக இது டிஸ்கவுண்ட் ஆகி ட்ரேட் ஆகுமான்றது ரொம்ப ரொம்ப லெஸ் சான்ஸ் தான். ஆனால் இதோட ஃபுட் பிஸ்னஸ் மாடல் பார்த்தாலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆல்ரெடி ஸ்விக்கி ஸ்வெமேட்டோன்ற டாப் லேயர் இருக்கும்போது இவங்க வந்து இதில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நோ ஃப்ரெஷ் இஷ்யூன்னு வேறு இவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. நோ ஃப்ரெஷ் இஷ்யூனாலே ஓனர் வந்து விற்றுட்டு வெளியே போகிறாங்கன்றது தான் இதோட உண்மையான இது. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் கோவொர்க்கிங். இப்போ இருக்க இதுக்கு வந்து நல்லா போகிற ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் மாடலில் ஸ்மார்ட் கோவொர்க்கிங்கும் ஒன்று. இதில் நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலான்னா என்னோடய ரெக்கமெண்டேஷன் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நிறைய கம்பெனி வந்து ஒரு பில்டிங்கை அக்குமுலேட் பண்ணி தனியாக வாடகை தர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து அவங்க அதில் வந்து ஒன் ஆஃப் த ஃப்ளோர் எடுத்து அவங்க எவ்வளோ நாள் இருக்காங்களோ அதுக்கு ரெண்ட் தந்து அதை இது பண்ணலான்ற ஒரு இதில் இருக்கிறாங்க. ஸோ ஸ்மார்ட் கோவொர்க்கிங் இந்த டெக்னாலஜிலாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா அதில் நம்ம ஃபஸ்ட்டு பிளேயராக இன்வால்வ் ஆகுது. ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி வீக்கெண்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.